வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் இன் 150 to 160 சிசி செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் இருக்கும். வெர்சைலான டோன் மீன்ஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆமாம், இந்த வெஹிக்கிள் வந்து ஃபேமிலி பர்போஸ் அண்ட் சிட்டி பர்போஸ் அண்ட் லாங் ட்ரைவு இது மாதிரி எல்லா வித யூசேஜுக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி நல்ல ஒரு ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பேட் மெடிசன் எக்ஸ்டெண்ட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் ஃபுடின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 150. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு வர ஒரு வெஹிக்கிள். அதாவது ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு பீக் வெஹிக்கிள், அதான் ஒரு சேல்ஸில் பீக்கில் இருந்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு பஜாஜ் பல்சர் 150 ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள். அதுவும் யங்ஸ்டாருக்குன்னு ஒரு பைக் எடுக்க போகிறேன்னு சொன்னாலே எல்லாருடைய ஃபஸ்ட்டு சஜஷனாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த பஜாஜ் பல்சர் 150 ஒன்ஸ் அப்பான டைம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்ததுனால இது டவுன் ஆகிருக்கலாம். பட் ஸ்டில் நவ் இது இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு வெர்சைல் பர்போஸோடன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரோடு அப்பியரன்ஸோடையும் இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷனும் உண்டுன்ற மாதிரி அந்த ஒரு ஓவரலாக அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்போஸோடு தான் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 149.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.8 பிஹெச்பி அண்ட் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 110 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டரில் சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இதுக்கு மேலேயும் ஸ்லைட்லி போகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 150 சிசி செக்மெண்ட்டில் கிடைக்குது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் அரௌண்ட் ஒரு 45 அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். 50 கூட எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மைலேஜ்லையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இந்த பஜாஜ் பல்சர் 150ன்றது உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குதுன்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. வண்டியோட டோட்டல் வெயிட் 148 kg, சீட் 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,41,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,46,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமஹாவோட FZS F5 வெர்ஷன் 4 ஹைப்ரிட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 150 சிசி செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம யமஹாவோட FZF5 தான் சொல்லுவோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு ஹைப்ரிட் மாடலு. அது ஏன் குறிப்பாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு மாடல்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜின்றது வேறு எந்த ஒரு வெஹிக்கிள்லையுமே கிடையாது. இதில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இன் டைமாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்குன்னு ஹைப்ரிடுன்னு சொல்கிறாங்க. ஆகோ போகோன்னு நீங்கள் அந்த ஒரு கார்ஸில் இருக்கிற ஹைப்ரிட் சிஸ்டம் அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டின்றது நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது. இதில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு சின்ன அசிஸ்ட்டு தான் கொடுக்கும். அதான் சேம் நம்மளுக்கு ஸ்கூட்டர்ஸில் கொடுத்துருந்த அதே விஷயம் தான். உங்களுக்கு இதில் வெஹிக்கிளில் வந்து செல்ஃப் மோட்டர் வராது. அதுக்கு பதில் உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு கரண்ட் ப்ரொடியூசிங் காயில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு காயிலுக்கே ரிட்டர்ன் கரண்ட்டு கொடுத்து அது மூலமாக இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு வெஹிக்கிள் சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் அந்த ஒரு சிஸ்டத்துலேயே உங்களுக்கு ஒரு சின்ன அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயே இப்போ வெஹிக்கிளுக்கு லோட் ஆகுது, சடனாக ஒரு பள்ளம் ஏறும், இல்லை திடீர்னு ஒரு ஆக்சிலரேஷன் எடுக்கிறோன்றப்ப அது மாதிரி சமயத்தில் அந்த மோட்டருக்கு திரும்பி பவர் கொடுத்து அதை ஒரு சுத்த வச்சு சின்ன ஒரு அசிஸ்ட் மாதிரி பண்ணி அந்த வெஹிக்கிளில் இன்னும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்ன்றதையும் கொடுப்பாங்க. இது மூலமாக நம்மளுக்கு அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த ஒரு ஹைப்ரிட்ன்ற ஒரு விஷயம். மற்றபடின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ குட் வெஹிக்கிள் தான். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு டோன் இருக்குது. நல்ல ஒரு ரோடு அப்பியரன்ஸ்னு எடுத்துக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் நல்ல டாப் லோடரான ஃபீச்சர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 149 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான
ஏர் கூல்டு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அதான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டைப்பு. உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளர்ஸ் கிளச்சு. உங்களுக்கு நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 பிஹெச்பி அண்ட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு 13.3 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் கொடுக்க முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடைக்கும். பட்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் மைலேஜ்ன்றது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு இடத்துல இன்ஜினும் நல்ல ஜாப்பனீஸ் பில்ட்டுன்றதுனால நல்ல ரிஃபைண்டாக நல்ல லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்கும். இல்லாமல் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது, இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்குன்றப்ப இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது அப்படி இப்படின்னு எப்படியும் அரௌண்ட் ஒரு 60 kmpl கிட்ட வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. 60 kmpl என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். என்னை பொறுத்தளவுக்கு ஆன் ரோட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 kmpl தந்தாலே நல்ல ஒரு மைலேஜ் தான் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி டிஸ்க்கு. பிரேக்கிங் வெயிட் நல்லா இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 136 kg தான். சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியில் ஆண்டர் ப்ரைஸிங் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,77,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமா இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேஸ்கிளியரான ஒரு ஸ்போர்ட்டி டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளர்ஸ் கிளச்சு. உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.6 பிஹெச்பி அண்ட் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கும் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கும் பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் அண்ட் பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சில் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷனாக வருதுன்றப்ப பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 145 kg, சீட் ஹைட்டு 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4V. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம இந்த ஒரு வெஹிக்கிளை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ரீசன்ஸு ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஃபீச்சர்ஸும் இருக்குது. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த மாதிரி முக்கியமான 3 விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. அதனால தான் இதோடைய இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன் முன்னே சொன்ன மாதிரியே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான ஒரு டிசைன் டோனில் கொடுத்துருக்காங்க. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளர்ஸ் கிளச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 பிஹெச்பி அண்ட் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் நம்ம மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோம்னு அரௌண்ட் ஒரு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் ஹைட்டு 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,51,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,74,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு 150 to 160cc செக்மெண்ட்டில் எனக்கு ப்ரைஸிங், வெஹிக்கிளோட டிசைன், ப்ராக்டிகாலிட்டி அது மாதிரி எந்த விஷயமும் எனக்கு முக்கியம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக்ஸ் மெயினாக ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு ஆப்ஷன் இந்த யமாவோட R15 வெர்ஷன் 4. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. டிசைன்ன்றது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் யங்ஸ்டர் ஃபேவரட்டான ஒரு டிசைன். அதனால் உங்களுக்கு வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும்.
பட் வெஹிக்கிள் பார்க்க ஓவராலாக நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால்வுக்கான BVA டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச், அதுவும் குவிக் ஷிஃப்ட் அப்ஸும் கொடுக்குறான்றப்போ ஓவராலாக நல்ல ஒரு ஃபீச்சர் லோடரான ஒரு இன்ஜினுமே கூட இருக்கிற எல்லா வித டெக்னாலஜிஸும் இந்த ஒரு இன்ஜினில் உங்களுக்கு நல்லா லோட் பண்ணியிருக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 bhp அண்ட் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஆன் பண்ணி ரிப்போர்ட்டட் 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் இன்னும் கூட பெட்டரே எதிர்பார்க்கலாம். ஸ்லைட்லி அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 51.4 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும், மைலேஜும் கொடுக்குன்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் தான் நம்ம Yamaha R15 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் டிஸ்பிளே தான். 12 சேனல் ஏபிஎஸும் இருக்குது. பிரேக்கிங்கில் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 141 kg, சீட் 815 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, பேசிக் மாடல் உங்களுக்கு 2,28,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,59,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமான ஒரு ப்ரைஸிங் தான். பட் அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து இதுக்கு ஒரு வர்த்தான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.